இது வரைக்கும் நீங்கள் பேஸ்டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. Hi friends, இன்னைக்கு வீடியோல ஒரு வீடியோட ஸ்டார்டிங்ல ஒரு டெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் ஆகி ஒரு வீடியோக்குள்ள போற மாதிரி எஃபெக்ட் தான் இன்னைக்கு பண்ண போறோம். வீடியோட ஸ்டார்டிங்ல பாத்திருப்பீங்க, ஒரு டெக்ஸ்ட்டுக்குள்ள வீடியோ பிளே ஆகும். அந்த டெக்ஸ்ட் ஜூம் இன் ஆனோன்னா ஒரு வீடியோக்குள்ள போய் நிற்கும். இந்த எஃபெக்ட் தான் இன்னைக்கு வீடியோல பண்ண போறோம். இது நான் Sony Vegas 15 வெர்ஷன்ல பண்ணிருக்கேன். நீங்க இதுல எந்த வெர்ஷன் வச்சிருந்தாலும் சரி இந்த எஃபெக்ட் ரொம்ப ஈஸியாவே பண்ண முடியும். சோ வீடியோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரொம்ப ஈஸியாவே பண்ணிடலாம். உங்க வீடியோக்கு ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு பியூட்டிஃபுல்லான டிரான்சாக்ஷன் இன்ட்ரோவை ஈஸியாவே கொடுக்க முடியும் இந்த சாஃப்ட்வேர் மூலம். சரி, இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க இந்த பேஸ்டெக் தமிழ் யூடியூப் சேனல் இருக்கு, இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ அங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, நம்ம இந்த சாஃப்ட்வேர்ல தான் நம்ம ஒர்க் பண்ண போறோம். இது என்ன சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா Sony Vegas Pro, Vegas Pro 15 வெர்ஷன்ல தான் நான் ஒர்க் பண்ண போறேன். இது இந்த வெர்ஷன்ல தான் நீங்க எடிட் பண்ண முடியுமானா கிடையாது. நீங்க எந்த வெர்ஷன்லனாலும் எடிட் பண்ணலாம். அதாவது Sony Vegas 11ல இருந்து 16 வரைக்கும் இப்போ இருக்கு. இதுல எந்த வெர்ஷன்லனாலும் நீங்க எடிட் பண்ண முடியும். இந்த டெக்ஸ்ட் மூலம் இந்த மேஸ் டிரான்சாக்ஷன் எப்படி பண்றது தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நீங்க ஏதாவது ஒரு சாம்பிள் வீடியோ, உங்க வீடியோவோட ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் இந்த இன்ட்ரோ மாதிரி கொடுக்கறதுக்கு தான் இந்த எஃபெக்ட் பண்ண போறோம். பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு வீடியோ நம்ம செலக்ட் பண்ணிப்போம். நான் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ, அதாவது பீச்சில் இருக்க ஒரு வீடியோ நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வீடியோலேருந்து ஆடியோ கிடையாது. இந்த ஆடியோவை நான் ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிடுறேன். இது ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். கீபோர்டில் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டெலீட் கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆகிடும். இதுக்கு ஃபஸ்ட்டு இதுக்கு டெக்ஸ்ட்டு கொடுக்கணும். டெக்ஸ்ட்டு எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னொரு வீடியோ லேயர் ஓப்பன் பண்ணிப்போம். இந்த வீடியோ லேயரில் தான் நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ப்ராப்பர்ட்டியில் மீடியா ஜென்ரேட்டரில் போனீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா டைட்டில் அண்ட் டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். அதில் சாம்பிள் டெக்ஸ்ட்டே எடுத்துக்கோங்க. இதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். மற்ற எதுவும் தேவையில்லை. ஜஸ்ட் எடுத்து கீழே ட்ராக் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். மேலே பார்த்தீங்கன்னா சாம்பிள் டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். இந்த டெக்ஸ்ட்டை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏதாவது ஒரு நேம் கொடுக்கணும். நான் இப்போ சென்னையில் இருக்கனால நான் சென்னைனே கொடுக்குறேன். கேப்ஸில் கொடுங்க, அப்போ தான் பார்க்குறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ சென்னைன்னு கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு மேலே தான் இந்த டெக்ஸ்ட் இருக்குது. ஆனால் இந்த வீடியோக்குள்ளே இந்த டெக்ஸ்ட்டு போல். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டெக்ஸ்ட்டு கொஞ்சம் போல்டாக்கிக்கணும். இது கொஞ்சம் தின்னாக இருக்குல்ல, அப்போ இந்த வீடியோக்குள்ளே அந்த டெக்ஸ்ட் இருக்கிறது அவ்வளோ நல்லா தெரியாது. இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டோட ஃபார்மேட் இருக்கும். நிறைய ஃபார்மேட் இருக்குது. இதில் இம்பேக்ட்னு ஒரு நேம் இருக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல்டாக நல்ல பெரிய சைஸாக இருக்குது. அது கொடுத்து என்டர் பண்ணிக்கோங்க. இம்பேக்ட் கொடுத்து என்டர் பண்ணோன்னா இதுக்கு கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிக்கணும். நீங்கள் கொஞ்சம் பெருசாக்கிக்கோங்க. ரொம்ப அந்த சென்னைன்ற வேர்டு கிட்ட இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சம் பெருசாக்கிப்போம். ஓகே, இந்த அளவு கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அளவு பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம வெளியில் வந்துடலாம். இது நீங்கள் ஒரு தடவை ஃப்ரேம் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபுல் ஃப்ரேமில். இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, நம்ம இந்த டெக்ஸ்ட் எவ்வளோ நேரத்துக்கு வேணுன்றதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிப்போம். எத்தனை செகண்ட் வேணும் அப்படின்ட்டு. நான் இப்போ ப்ளே பண்ணுற பாருங்கள். ஸ்பேஸ் பாரை கிளிக் பண்ணால் ப்ளே ஆகும். ஒரு 5 செகண்டுக்கு எடுத்துப்போம். 5 to 6 செகண்ட். இது எப்படி கட் கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெக்ஸ்ட் லேயரில் மவுஸோட லெஃப்ட் கிளிக் பண்ணி கீபோர்டில் எஸ்ஸை கிளிக் பண்ணுங்கள், கட் ஆகிடும். இந்த இதை லேயர் செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த சேம் லேயர் இதையும் கீழே இருக்க லேயரையும் எஸ் கொடுத்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த மாஸ்க் எஃபெக்டை மட்டும் நம்ம எடிட் பண்ணி அவுட் எடுத்துட்டு தான் அது இன்னொரு வீடியோவில் ஆட் பண்ணணும். அப்போனா தான் ரெண்டும் ஆட் ஆகும். எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, இப்போ இந்த வீடியோ நான் டெலீட் பண்ணாமே வைக்கிறேன். டெக்ஸ்ட் இருக்குல்ல, இந்த டெக்ஸ்ட்டுக்கு நேராக இந்த இருக்க 3 டாட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இதில் பண்ணிங்கன்னா கம்போசிஷன் மோடில் மல்டிபிள் மாஸ்க்னு இருக்கும். அதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும். அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே அந்த வீடியோ ஆட்டோமேட்டிக்காக போய்டும். இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இந்த வீடியோ கிட்ட வச்சுட்டு ப்ளே பண்ணால் இந்த வீடியோ மட்டும்தான் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாக் ஆகிடும். அதனால் நம்மளுக்கு எந்த வீடியோ இது வரைக்கும் வேணுமோ அதை மட்டும் தான் நம்ம செலக்ட் பண்ணணும். இந்த வீடியோவை நான் டெலீட் பண்ணிடலாம். இதை அவுட் எடுக்கணும். அவுட் எடுத்து நமக்கு எப்படின்னு காமிக்கிற பாருங்கள். இப்போ எப்படி ஜஸ்ட் ப்ளே பண்ணிங்கன்னா அந்த வீடியோ மட்டும் தான் டெக்ஸ்ட்டு பின்னாடி ப்ளே ஆகும். அதுக்கு பதில் அந்த டெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஜூம் இன் ஆனிச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இது கசரில் மவுஸில் அந்த ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணி இந்த கிராப்பை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே லேயர் இருக்கும். இந்த லேயரில் இதை நீங்கள் கொண்டு போய் நம்மளே ஃப்ரேம் செட் பண்ணிக்கணும். இந்த இதை கொண்டு லாஸ்ட்டில் இந்த லேயரில் வச்சுருங்க. வச்சுட்டு ஜஸ்ட் அந்த ஸ்க்ரீன் மேலே வச்சு லெஃப்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஜூம் அவுட் பண்ணுங்கள். அப்படியே கசரை பேக்கில் கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு
கீபோர்டில் வந்து கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்துக்கோங்க சென்டரில் இருக்கான்னு. கரெக்டாக சென்டரில் இருக்குது. இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே இருக்கணும். இந்த இடத்துலலாம் இப்படி இருக்கக்கூடாது. கரெக்டாக அது வந்து டெக்ஸ்ட்டுக்குள்ளே தான் இருக்கும். இந்த ரவுண்ட் டாட் இருக்குது டெக்ஸ்ட்டுக்குள்ளே இருந்தால் தான் இந்த ஜூம் இன் ஆகும்போது அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே போய் அந்த வீடியோவில் ஓப்பன் ஆகிற மாதிரி வரும். இப்போ இந்த லேயரை வந்து லாஸ்ட்டில் வச்சுட்டு கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணி லெஃப்ட் கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிங்கன்னா இப்படி மாதிரி சின்னதாகும். திருப்பி கசரில் வந்து மவுஸை வந்து ரொட்டேட் பண்ணிங்கன்னா அப்போல அந்த மாதிரி ஜூம் ஆகும். திருப்பி கண்ட்ரோலில் பிடிச்சி லைட்டாக அப்படியே சின்னதாக்கிட்டே போகும். ஓரளவுக்கு சின்னதாகிடுச்சு, அவ்வளோதான். இப்போது எக்ஸிட் கொடுத்து வெளில வந்துடும். இப்போ இதோட எஃபெக்டை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சென்னை இந்த லெட்டருக்குள்ளே போய் அந்த வீடியோ வந்து எஃபெக்ட் வர்றது சூப்பராக. இதுக்கு மேலே வந்து முடிஞ்சிடும். இதை மட்டும் நம்ம அவுட் எடுத்துக்கணும். இது அவுட் எடுக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 லேயருக்கும் கீழே வந்து நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லேயர் ஃபுல்லாக செலக்ட் ஆகும். இப்படி செலக்ட் பண்ணி தான் நீங்கள் ரெண்டர் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி ரெண்டர் கொடுத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட இந்த இவ்வளோ தான், ஒரு 5 செகண்ட்லேருந்து உங்களுக்கு 4 செகண்ட் இல்லை 3 செகண்ட் தான் செலக்ட் ஆகிருக்கும். மற்ற ஃபுல் வீடியோ செலக்ட் ஆகிருக்காது. இதை நம்ம ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைலில் போய் ரெண்டராஸ் இருக்கும். அந்த ரெண்டராஸை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் லோட் ஆகும். ஏன்னா நான் கிராஃபிக் கார்டே யூஸ் பண்ணல, இதனால் கொஞ்சம் இந்த சாஃப்ட்வேர் வந்து கிராஃபிக் கார்டு எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். மற்ற சாஃப்ட்வேர் இப்போது ப்ரீமியர் ப்ரோலாம் வந்து உங்களுக்கு 2 மானிட்டர் கேட்கும். இல்லைனா கிராஃபிக் கார்டு மினிமம் 2 GB இருக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு ப்ரீமியர் ப்ரோலாம் யூஸ் பண்ண முடியும். அதுவும் ரொம்ப நல்ல சாஃப்ட்வேர் தான். இது பிகினர்ஸ்க்கு இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டராஸ் கொடுத்த பிறகு சோனியில் ஏவிசி எம்விசியில் வந்து இன்டர்நெட்டில் வந்து 1220x1080 30 ஃப்ரேம் ரேட் இருக்கும். இந்த இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஃபேவரேட்டில் வந்து இந்த ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஹைலைட் ஆகிடும். அதில் போய்ட்டு ரெண்டரை கிளிக் பண்ணணும். உங்களுக்கு இப்படி ரெண்டர் ஆகும் ஃபுல்லாகவே. நான் ஆல்ரெடி ரெண்டர் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வீடியோவை. சரி, இப்போ ரெண்டரை முடிஞ்ச வீடியோவை காமிக்கிறேன் பாருங்கள். ரெண்டரை முடிஞ்ச அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இதில் வந்து சிம்பிளாக இருக்குது, இது நார்மலாக இருக்குது. இதை பார்க்குறதுக்கு ஒரு எஃபெக்ட் எதுவுமே இல்லை, அதாவது ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் எதுவுமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மியூசிக் சேர்த்தா இன்னும் நல்லாவே இருக்கும். அது எப்படின்னு பார்த்துடலாம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு எடுத்ததை நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோம். அதுக்கு அடுத்ததாக வந்து இப்போ இந்த இதில் வந்து இன்னொரு திருப்பி புது காம்போசிஷன் ஓப்பன் பண்ணிப்போம். நியூ காம்போசிஷன். இந்த ஃபைலில் போய்ட்டு நியூ கிளிக் பண்ணுங்கள். நியூ கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. எதுக்கு இதுலேயே ஒர்க் பண்ணக்கூடாதுன்றனா, அதில் வந்து நம்ம ஆல்ரெடி மேஸ்க் பண்ணோம். அதனால அந்த மேஸ்க்கு திருப்பி கேன்சல் பண்ணிட்டு பண்ணோம். நம்ம புது லேயர் ஓப்பன் பண்ணிப்போம். ஓப்பன் பண்ணிவிட்டு சரி, நியூ காம்போசிஷன் ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஓ கொடுத்துட்டு நீங்கள் அந்த அவுட் எடுத்த அந்த வீடியோ எங்கே இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. திருப்பியும் செலக்ட் பண்ணி திருப்பி அந்த வீடியோவை எடுத்து திருப்பி லேயருக்குள்ளே போட்டுக்கோங்க. கீழே இருக்கிறது வந்து ஆடியோ லேயரு. அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆடியோ இல்லைனாலும் அதை ஜஸ்ட்டு நம்ம கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணிடுவோம். இது மட்டும் தான் நம்ம இப்போ செலக்ட் பண்ண வீடியோ. பார்த்திங்கன்னா தெரியும், அந்த சென்னை வந்து பேக்ரவுண்டில் வந்து இந்த சி வந்து பின்னாடி வருது. இப்போ இதில் வந்து இன்னொரு வீடியோ ஆட் பண்ணணும். ஏன்னா இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வீடியோ கொடுக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இன்ட்ரோக்காக நம்ம வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம். இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கும் வேணும். சரி, இப்போ இதில் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் ஆட் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி ஒரு மியூசிக் செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதை ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி கீழே போட்டுருவேன். போட்டுட்டு இதுலேருந்து மியூசிக் ஸ்டார்ட் ஆகுது, அதுலேருந்து வச்சிடலாம். இந்த இடத்துல வந்து திருப்பி அந்த வீடியோவோட கண்டினியூட்டி வர மாதிரி வேணும்ல, அதனால இன்னொரு வீடியோவை, அதாவது இதோட கண்டினியூட்டி வீடியோவை இங்கே ஆட் பண்ணலாம். அந்த இதில் ஃபஸ்ட் எடிட் பண்ணதில் ஆட் பண்ணிங்கன்னா அது பிளாக்காக தான் வரும். ஆனால் இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணிடுவோம். இப்போ அதே மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். ஆனால் இது வந்து நம்ம எதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு vlogging-க்கு, இல்லை நம்ம வெளியே எங்கேயா ட்ராவல் பண்ணுறோம், நம்ம ஒரு குக்கிங்க்கு, இந்த மாதிரி எந்த வீடியோவாக இருக்கட்டும் அதோட இன்ட்ரோவில் இந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் கொடுத்தா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இதோட கண்டினியூ வீடியோவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கண்டினியூ வீடியோ ஆட் பண்ணியாச்சு. அதோட ஆடியோவை வந்து மட்டும் டெலிட் பண்ணிடுவோம். டெலிட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும், இந்த 2 லேயருக்கும் பக்கத்தில் கேப் இருக்குது, கொஞ்சம் தெரியாத மாதிரி ஆட் பண்ணிப்போம். ஓகே, அதோட கண்டினியூட்டி வீடியோவை ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு வீடியோவாக இதை ஜஸ்ட்டு சாம்பிள் பார்க்கலாம். சரி, ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு. சரி, நம்மளுக்கு இந்த இது வரைக்கும் வேணும். அந்த நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளுக்கு எந்த இது வரைக்கும் வேணுமோ அந்த இது வரைக்கும் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட்டு ஃபைலில் போயிட்டு ரெண்டராஸ் கொடுங்க. ரெண்டராஸ் கொடுத்துட்டு ஓப்பன் ஆனோன்னே நம்மளுக்கு எந்த ஃபைலில் போய் சேவ் ஆகுதுன்னு செக் பண்ணிக்கோங்க. நான் சாம்பிள் இன்ட்ரோ அப்படின்ட்டு இந்த டெக்ஸ்ட்டுக்கு நேம் கொடுத்துட்டு
நேம் கொடுத்துட்டேன். இது எங்கே சேவ் ஆகும்ட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். சேவ் பண்ணிட்டேன் எந்த லொக்கேஷனில் சேவ் ஆகணுன்ட்டு. இப்போ ரெண்டர் கொடுங்க. இது வந்து இது அவுட் ஆகிறதுக்கு வந்து அவுட் வர்றதுக்கு ஒரு 5 to இல்லைனா 4 minutes இல்லைனா ஒரு 5 minutes ஆகும். அவ்வளோதான். உங்களுக்கு உங்கள் சிஸ்டம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குன்னா இது வந்து சின்ன கிளிப்னால உங்களுக்கு சீக்கிரமாகவே ரெண்டர் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டர் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம கொடுத்ததுலேருந்து இப்போ ஒரு 13% முடிஞ்சிருக்கு. இது ரெண்டர் ஆகிட்டோன்னா இதோட அவுட் எப்படி இருக்குன்னு அப்படின்றத பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெண்டராகி முடிஞ்சிருச்சு. ரெண்டராகி முடிஞ்சோன்னே ஜஸ்ட் இந்த ஓப்பன் ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா அது எங்கே சேவ் ஆகிருக்கோ அந்த இடத்துக்கு போகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாம்பிள் டெக்ஸ்ட் சாம்பிள் இன்ட்ரோன்றது உங்களுக்கு காமிச்சிருக்கும். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க வீடியோலயும் ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் எஃபெக்ட் நீங்க கொடுத்த ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த வீடியோ பார்க்கிறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும்னு சொல்லலாம். அதாவது நீங்க இந்த வீடியோ வந்து ஒரு குக்கிங் சேனலா இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு பிளாகருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு. அதாவது நீங்க டிராவல் பண்றீங்கன்னு ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னா அந்த இடத்த வந்து இந்த மாதிரி எந்த இடமோ அந்த இடத்தோட பேரை கொடுத்து இந்த டெக்ஸ்ட் வந்து ஜூம் இன் ஆகி இந்த இடத்த காட்டுற மாதிரி இருக்கும்போது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நீங்களும் இது மாதிரி நிறைய ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி வீடியோ எஃபெக்டோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், போட்டோஷாப்ல வந்து இமேஜ் எப்படி எடிட் பண்றது, இந்த மாதிரி எல்லா விஷயமும் அடுத்தடுத்து தொடர்ந்து இந்த வீடியோல நீங்க பார்க்கலாம். டெக் சேனல்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே நான் இந்த சொல்ல தயாரா இருக்கேன். உங்களுக்கு டெக்னாலஜி பத்தி நிறைய வீடியோ உங்களுக்கு போட்டிருப்பேன். அது மாதிரி இனிமேட்டு இந்த சீரீஸும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். ஸோ மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, உங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.